இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் ஒரு கருத்தை சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். இறந்தவர்கள் நம்மளுடைய கனவில் வருவதற்கான காரணம் என்ன? புனித பாத்ரே பியோ 3 காரணங்களை சொல்கிறார். என்ன காரணங்கள் என்று சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக, இறந்தவர்கள் நம் கனவில் வருகிறார்கள் என்றால் அவர்கள் நம்மை அவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கிறார்கள் என்று அர்த்தம். ஏன் அவர்கள் ஜெபிக்க அழைக்கிறார்கள்? நம்மளுடைய ஜெபம் அவர்களுக்கு ஒருவேளை தேவைப்படலாம். அவர்கள் அந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டுமாய் அவர்கள் ஏங்கலாம். அல்லது அவர்களுடைய ஆன்மா இறைவனில் இளைப்பாற வேண்டுமாய் நம்முடைய ஜெபம் அவர்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படலாம். இது முதல் காரணம். கண்டிப்பாக உங்கள் கனவில் வருகிறார்கள் என்றால், இறந்தவர்கள் கனவில் வருகிறார்கள் என்றால் மறந்துவிட வேண்டாம், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, பல சிந்தனைகள் நம் வாழ்வில் இருப்பதை விட முதலில் நமக்கு தோன்ற வேண்டியது அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கடமை நம்மிடம் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இரண்டாவதாக, உங்களுக்கும் அவர்களுக்கும் ஏதாவது ஒரு தீராத ஏக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் புனித பாத்ரே பியோ. என்ன ஏக்கமா இருக்கலாம்? ஒருவேளை உங்களுக்கும் சரி செய்யப்பட வேண்டிய ஒரு சில காரணங்கள் இருக்கலாம் என்று சொல்கிறார். ஒருவேளை நம்மளுடைய சண்டையா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை நாம் மறுத்திருக்கலாம். நமக்கும் அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு குற்ற உணர்வாக கூட இருக்கலாம். அல்லது ஒருவேளை அவர்களை நீங்கள் மன்னிக்காமலே இருந்திருக்கலாம். இறந்த பிறகும் கூட அவர்களை இன்னும் மன்னிக்காத ஒரு குற்ற உணர்விலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு உறவில் ஏதோ ஒரு தடையோ ஒரு பாலமோ ஏதாவது ஒன்று இருந்து கொண்டே இருக்கலாம். இதை நாம் எப்படி சரி செய்வது? அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருப்போம், நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அந்த ப்ராமிஸ் அன்பிராமிஸ்டாவே செய்ய முடியாத காரணமாவே அப்படியே இருந்திருக்கலாம். இதை நான் எப்படி சரி செய்வது? ஏதாவது ஒரு வழியில் அவர்கள் குடும்பத்தை கனெக்ட் பண்ணலாம், அவருடைய குடும்பத்துக்கு செய்யலாம், அல்லது ஏதாவது ஒரு நன்மையா அவர்கள் நினைவாக ஏதாவது நன்மையை செய்வதாக இருக்கலாம், அல்லது அவர்கள் நினைவாக நாம் திருப்பலி நிறைவேற்றுவதாக இருக்கலாம், அல்லது அவர்கள் நினைவாக ஏதாவது ஒரு இல்லங்களையோ எங்கேயோ சென்று ஒரு அனாதை இல்லங்களுக்கோ முதியோர் இல்லங்களுக்கோ அவர்கள் நினைவாக ஒரு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆசிப்பது, இது எல்லாமே நமக்கும் அவர்களுக்கும் இடையே இருக்கிற ஒரு உறவை, செய்ய முடியாமல் இருந்த தாகத்தை நிவர்த்தி செய்து அவர்களுக்கு ஒரு நித்திய இளைப்பாற்றை கொடுப்பதற்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஒரு நிம்மதியை, அவர்களுக்கும் நமக்கும் இடையான ஒரு நிம்மதியை தேடிக்கொள்வதற்கு ஒரு வழிமுறையாக இருக்கும் என்று சொல்கிறார். மூன்றாவதாக, கடவுள் எனக்கு ஏதோ ஒன்று சொல்ல வருகிறார் இவர்கள் மூலமாக, அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் புனித பாத்ரே பியோ. கடவுள் இந்த இறந்தவர்கள் மூலமாக நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? ஏன் அவர் கனவுல வர்றாங்க என்பதை நினைத்து பார்க்கணும். விவிலியத்திலே பார்க்கிறோம், ஏழை லாசர் ஒருவர் இருந்தார், ஒரு செல்வந்தர் ஒருவர் இருந்தார். செல்வந்தர் இறக்கிறார், ஏழை லாசரும் இறக்கிறார். ஏழை லாசர் இறந்த போது ஆண்டவர் விண்ணகத்திற்கு வானதூதர்கள் எடுத்துச் செல்கிறார்கள். ஆனால் செல்வந்தர் இறக்கிறார், அவரை அடக்கம் செய்கிறார்கள், அவர் மண்ணுக்குள் செல்கிறார் என்று விவிலியம் சொல்லும். அவர் பாதாளத்தில் நரகத்திற்கு செல்கிறார். ஆனால் ஏழை லாசர் வாண்டவரோடு வான்வீட்டில் இருப்பதாக பார்க்க முடியும். அப்பொழுது இந்த இறந்த செல்வந்தர் அண்ணாந்து பார்க்கிறார், எரியும் நெருப்பில் இருந்து அங்கு லாசர் ஆபிரகாமின் மடியில் இருப்பதை பார்க்க முடியும். இதுபடியாக விவிலியம் சொல்கிறது. அப்ப இந்த பணக்காரர், இந்த செல்வந்தர் இங்கிருந்து கதறுவதாக, ஆபிரகாமே ஒரு சொட்டு தண்ணீராவது எங்களுக்கு விடும், என் நாவு குளிரட்டும் என்று சொல்வார். அப்பொழுது லாசரும் அருகில் இருப்பதை பார்த்து, லாசரே லாசரே எங்கள் குடும்பத்திற்கு அனுப்பும், லாசர் எங்கள் ஊருக்கு அனுப்பும், லாசர் சென்று வரட்டும், அப்படியாவது என் சகோதர சகோதரிகள் மனமாற்றம் அடைவார்கள், பாவம் செய்ய மாட்டார்கள், இனியாவது அவர்கள் உண்மையாகவே உமக்கு உகந்த ஒரு சேரிட்டி லைஃப், உதவி செய்யக்கூடிய மனநிலையில் அவர்கள் வாழ்வார்கள், தயவு செய்து லாசரை அவர்களிடம் அனுப்பும் என்று இறந்தோர் ஒருவர் செல்லுகின்ற போது மிகப்பெரிய மாற்றம் அவர்களுக்குள்ளாக பிறக்கும் என்று அந்த செல்வந்தர் கடவுளை நோக்கி மன்றாடுவதாக பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் சொல்வாரு, இருக்கின்ற இறைவாக்கினர் சொல்லி அவர்கள் கேட்கவில்லை என்றால் இறந்தோர் செல்லுகின்ற போது அவர்கள் கேட்க போகிறார்கள். இருக்கின்றவர்களுக்கு இறைவாக்கினர் சொல்லி அவர்கள் மனம் மாறட்டும் என்று ஆண்டவர் சொல்லி முடிப்பார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இறந்தவர்கள் நம் கனவில் வருகிறார்கள் என்றால், ஒருவேளை நாம் நமது வாழ்வில் ஏதோ ஒரு மனமாற்றத்தை கடவுள் கொடுக்க ஆசைப்படுகிறாரா என்பதையும் கூட நாம் சிந்திக்க வேண்டும். கடவுள் வழியை விட்டு நாம் வேறு வழியில் செல்கின்றோமா?
அல்லது கடவுள் பாதையை விட்டு வேறு வழியில் நாம் செல்கின்றோமா? அன்பிலும் இரக்கத்திலும் சமாதானத்திலும் பண்பிலும் உயர்ந்தவர்களாக ஒருவேளை நாம் இல்லையா என்பதையெல்லாம் நினைத்து பார்த்து இறந்தவர்கள் நம் கனவில் வருகிற போது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை நீ வாழ், என் வாழ்க்கை முடிஞ்சு என்று நான், நாளை நீ என்று சொல்வதை போல நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் உணர்த்துகிறார்களா? நான் என் மனமாற்றத்தின் நாட்களை நெருங்க வேண்டும் என்று ஆசைக்கிறார்களா என்று கூட நினைத்து பார்க்க வேண்டும் என்று புனித பாத்ரே பியோ இவ்வாறு சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நம் வாழ்வில் கனவுகளில் இறந்தவர்கள் வருகிறார் என்றால் ஏதோ வர்றாங்க அப்படின்னு ஒதுக்கி விடாமல், விட்டு விடாமல் தீர சிந்திப்போம். இந்த 3 காரியங்களை செய்து பார்ப்போம். கண்டிப்பாக அது நமக்கும் இறந்த அவர்களுக்கும் ஆன்ம ஈடேற்றமாக இருக்கும். வாழ்கின்ற நமக்கும் கூட ஒரு விதத்தில் மனமாற்றத்தின் காலமாக அது மாறக்கூடும். ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் இறந்த நம் ஆன்மாக்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.